ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நீங்கள் கூகுள் குரோம் யூஸ் பண்ணும்போது நிறையா பேமெண்ட் பண்ணுவீங்க. ஆன்லைனில் நிறையா பேமெண்ட் பண்ணுவீங்க ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி. ஸோ அந்த பேமெண்ட் செக்யூரிட்டியை நான் எப்படி டைப் பண்ணலாம், எப்படி நம்ம அதில் சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மேலே அந்த 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பேமெண்ட் மெத்தட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 3 பேமெண்ட்டு 3 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த 3 ஆப்ஷனில் தான் நம்ம ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ நீங்கள் இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜிபே இல்லைனா ஃபோன்பே இல்லை பேடிஎம் இது தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில இதுக்கு நீங்கள் இப்போ டிஎன்பிசி இல்லை வேறு ஏதாவது இப்போ எல்ஐசி ப்ரீமியம் இது மாதிரி ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் அது மூலிமா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி அது யூசர் ஐடி பாஸ்வேர்டோ இல்லை ஏடிஎம் கார்டு மூலிமாவோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கூகுள் குரோம் சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அந்த சேவ் பண்ணியிருக்கிறத நம்ம எப்படி டிசேபிள் பண்ணுறது? ஏன்னா நீங்கள் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் நான் டீட்டெயில் ஃபில் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேவிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருவீங்க. ஸோ அதை அடுத்த டைம் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நீங்கள் அந்த ஒரு செட்டிங்ஸ் நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அந்த ஆன் பண்ணி வைக்கிறதுனால சப்போஸ் ஹேக்கர்ஸ் யாராவது ஏதோ ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க, அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கூகுள் குரோம்குள்ளே போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஈஸியாக ஹேக் பண்ணி உங்களோட மணிலாம் எடுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் நீங்கள் இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதில் செக்யூரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அமௌண்ட்டும் செக்யூராக இருக்கும், உங்களோட அக்கௌண்ட்டும் செக்யூராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ஃபில் பேமெண்ட் மெத்தட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. ஸோ இது ஆனில் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சுங்க. ஆஃப் பண்ணால் மற்ற கீழே இருக்கிற ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டில் ஆயிரும். ஸோ அப்படி டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். நீங்கள் அது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டு நீங்கள் அது எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேவ் அண்ட் ஃபில் பேமெண்ட் ஒரு சில டைம் நீங்கள் ஒரு ஜிமெயிலே லாகின் பண்ணிட்டு போனாலும் சரி, ஒரு சில டைம் நீங்கள் பேமெண்ட் லாகின் பண்ணிட்டு உள்ளே போகும்போது ஒரு சில டைம் கேட்கும் சேவ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்கும். ஒரு சில டைம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேவ் ஆயிரும். ஸோ அப்படி சேவ் ஆகும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும். கூகுள் குரோமில் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிளிக் பண்ணிங்கன்னா போதும், பேமெண்ட் ப்ராசஸ் ஆயிரும். ஸோ இப்போ இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் மாதிரி இப்போ ஓடிபி எந்த ஒரு பேங்க் ட்ரான்சாக்ஷனுக்கும் ஓடிபி கேட்குறாங்க. ஸோ அந்த ஓடிபியும் இப்போ அதுலேயும் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வரதுக்கு முன்னாடியே வரும்போதே உங்களுக்கு ஓடிபி என்டர் ஆயிரும். நம்ம என்டர் பண்ணவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். டெலிட் ஆயிரோம்னா டக்குன்னு பேமெண்ட் ப்ராசஸ் ஆயிரும். ஸோ அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இது ஆஃப் பண்ணி வச்சிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் வெரிஃபை எவ்ரி டைம் யூ பே யூஸிங் ஆட்டோஃபில் அப்படின்னு இருக்குதுங்களா. ஸோ இதை ஆன் பண்ணி வச்சிங்க. தேவைங்கும்போது ஆன் பண்ணிங்க. ஸோ ஆன் பண்ணும்போது உங்களோட மொபைல் ஹெட்செட்டில் பின்னோ இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்டோ கேட்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அதை ஆன் ஆயிரும். நீங்கள் இது ஆன் ஆயிரும். ஸோ ஆன் ஆச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில் சரி பார்த்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் தான் பேமெண்ட் ப்ராசஸ்க்குள்ளே போகும். அது வரைக்கும் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ராசஸே ஆகாது. ஸோ அது இப்போ உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும். இந்த இதுலேயே பாருங்க, when turn off you may ask accordingly to verify for security purpose அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் நமக்கு பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் ஓகே கொடுத்தா மட்டும்தான் பேமெண்ட் ப்ராசஸ்க்குள்ளே போகும். ஸோ மற்றபடி பேமெண்ட் ப்ராசஸ்க்குள்ளே போகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொண்டு பார்த்தீங்களா, இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு செட்டிங்ஸு. இது எப்பயுமே நீங்கள் ஆஃபில் தான் வைக்கணும். ஸோ ஆன்லேயே இருக்கக்கூடாது, எப்பயுமே ஆஃபில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செக் அவுட் ஃபாஸ்டர் வென் யுவர் சிவிசிஎஸ் ஆர் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நீங்கள் சிவிசிஎஸ்னால் அது என்னென்னா, அதாவது நீங்கள் ஒரு ஏடிஎம் கார்டில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் நம்பர் இருக்கும்.
ஒரு 3 நம்பர் போட்டிருக்கும். 3 நம்பர் போட்டிருக்கும். சிசிவி நம்பர்னு சொல்லிட்டு ஒரு 3 நம்பர் இருக்கும். ஸோ இருக்கிறதுலே முக்கியமானது அந்த ஏடிஎம் கார்டு வச்சு நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது அந்த சிசிவி நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வச்சு தான் வந்து பேமெண்ட் ப்ராசஸே வந்து ஆகும். ஸோ அதை வந்து நான் சேவ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு இது வந்து கேட்குது. அதை வந்து எப்பயுமே நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்காதீங்க. அதை வச்சாவே டேஞ்சர் தான். ஸோ அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டாவே போதும். நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு அந்த சிசிவி நம்பர் போட்டு அதுக்கப்புறம் ஓடிபி போட்டு தான் வந்து பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ இது எதுவுமே எனக்கு கூகுள் குரோமில் நான் எதுக்கு இதெல்லாம் பண்ண போகிறேன், எனக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு மேலே டாப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிக்கக்கூடிய வேண்டிய ஒரு செட்டிங்ஸு. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இது போன்ற வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.